Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக சுந்தரி சீரியலோட ஸ்டோரி ட்ராக் வந்து இப்போ எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு. சுந்தரி சீரியலில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ட்ராக் வந்தது. இதே ஸ்டோரி ட்ராக்கை பார்த்திங்கன்னா இன்னொரு சீரியலில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த சீரியல் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் முடிய போகிற ஒரு பிரைம் டைம் சீரியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரி சீரியலில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம கார்த்திக் வந்து அணுவை மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால சுந்தரிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா வந்து அவர் மேலே கோபமாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கோபமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரி தான் அந்த சீரியலில் பண்ணாங்க. கார்த்திக்கோட அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி நம்ம கார்த்திக்கோட அம்மாவுக்கும் அவங்க தான் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஸ்டோரி ட்ராக் கொண்டு வந்ததுனால டிஆர்பி நல்லாவே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எல்லார் மனசுலேயும் ஒரு பெரிய இடத்தையும் பிடிச்சது. பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த ஸ்டோரியை வச்சு. ஸோ இதே ஸ்டோரி ட்ராக் அப்படியே பாக்கியலட்சுமி சீரியல்லே வரப்போகுது. பாக்கியாவோட மாமா, அதாவது நம்ம கோபியோட அப்பா வந்து இறந்துருப்பார். பட் கோபி வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால அவங்க அம்மா கோபத்தில் நம்ம கோபி வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம பாக்கியா தான் சுந்தரி மாதிரியமும் எல்லா ஃபைனல் ரிச்சுவல்ஸும் பண்ணுவாங்க. பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்க போகுது. டிஆர்பியுமே நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக சுந்தரி சீரியலில் நான் சொன்ன இந்த ஸ்டோரி ட்ராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து எல்லா விஷயத்துலையும் நிறுத்தி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரி சீரியல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி பண்ணி பெண்களுக்கு ஒரு பெரிய இடத்தையே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட ஃபேமஸ் சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது. அது எந்த சீரியல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். And then thanks for watching.